நியூ ஏஜ் கடப்பாறைக்கு போலாமா? நியூ ஏஜ் கடப்பாறை. ஓகே. இது என்ன ஆர்சிபி மறுபடியும் டைட்டில் டிஃபெண்ட் பண்ணிடுவாங்களா? போன தடவை மாதிரி காம்படிஷன் ஈஸியா இருக்க போறதில்ல ஆர்சிபிக்கு. போன தடவை வந்துட்டு பஞ்சாப் ஒருத்தன் தான் காம்படிட்டரா இருந்தான். பட் இந்த டைம் வந்துட்டு ராஜஸ்தான் தே கேன் புல்டோஸ். எஸ்ஆர்ஹெச் அவங்க ஒரு நல்ல ஒரு பிளேயிங் 12 பிடிச்சிட்டாங்க. நல்லா அவங்க ஒரு ஃபார்முலா பிடிச்சிட்டாங்க, அடிக்கிறாங்க. அந்த ஃபார்ம்ல இருக்கிறப்ப நீ எவ்வளவு நல்லா ஆடினாலுமே அவன் அடிச்சு போடுவான். அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஏன்னா காம்படிஷன் இஸ் நாட் ஈஸி அட் த டாப் 4. டாப் 4 டாப் 5 வந்து ஐ மீன் டாப் 4 ஐ மீன் அந்த அதுல வந்துட்டு ரொம்ப இந்த 4 பேர் தான் எசென்ஷியலா ஒரு டாப் 4 போற டீம்ஸ். அது வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ யூ கான்ட் சே தட் ஐ மீன் ஆர்சிபிக்கு வந்துட்டு ஈஸியா இருக்கும் அப்படின்னு. திஸ் டைம் இன் ப்ரோ மை ஒபினியன் அண்ட் ஆர்ஆர் வில் பி ரன்னர். தெரியல ப்ரோ. பிபிகேஎஸ் கேன் பட் பிபிகேஎஸ் எப்படின்னா ஒரு வின்னிங் ஸ்ட்ரீக்ல இருக்கா. ஆனா அவன் தோக்க ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுக்கவே, ஏன்னா நிறைய ஓவ்ஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஓப்பனிங்ல வந்துட்டு 2 பேருமே டேஷஸ் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு இந்தியன் பேட்டர்ஸ். அங்க வந்துட்டு அவ அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த 2 பேத்துக்கு ஆப்போசிட்டா ஒரு ஃபார்முலா பிடிச்சி அவுட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒரு இந்தியன் பேட்டர் அந்த மாதிரி கண்டுபிடிச்சு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, திருப்பி அதை யூஸ் பண்ணுவாங்க. ஒரு நல்ல நாளா இருந்துச்சு வச்சுக்கேன், அந்த மேட்ச் முடிஞ்சு அந்த அன்னைக்கு முடிஞ்சாங்க பிபிகேஎஸ். ஆமா இது ப்ரோ அடுத்து பிபி ஆர்சிபி முடிச்சிருவோம். நான் ஆர்சிபி என்ன நினைக்கிறேன்னா, ஆர்சிபி வந்து ஃபைனல் வரைக்கும் வர்றது, ஃபைனல் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க தான் ஜெயிப்பாங்கிறேன். ஏன்னா பெங்களூர்ல தானே ஃபைனலு. ஏன்னா பெங்களூர்ல ஆடுற ஈஸியா ஆடுறாங்கடா, அசால்ட்டா ஆடுறாங்க பெங்களூர்ல. அந்த ஃபார்முலாவை கண்டுபிடிச்சிட்டாங்க போல. அசால்ட்டா பேட்டிங் பண்றாங்க பெங்களூர்ல. பவுலிங் இருக்கிற பவுலிங் லைனப் வச்சு நிப்பாட்டிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு பெங்களூர்னு வந்துட்டாங்க ஃபைனல் போயிட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி தான் ஜெயிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மற்ற டீமை விட பவுலிங் வந்து கொஞ்சம் அந்த ஒரு பாயிண்ட் எப்படியோ இவன் பேர் என்னது யாஸ்தயால் பொசிஷனை ரஷிக் தார் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவன் ஃபில் பண்ணாலும் கண்டிப்பா அது பெரிய பிரச்சனை தான். ரொமாரியோ ஷெஃபர்ட் வந்து ரன் போனாலும் லாஸ்ட் இயர் ஃபைனல்ல ஸ்ரேயஸ் ஐயர் விக்கெட் எடுத்தது ரொமாரியோ ஷெஃபர்ட் தான். அவனுக்கு கொஞ்சம் லக் இருக்கு. அதாவது முக்கியமான மேட்ச்ல பேட்டிங்கோ அல்லது வந்து ஒரு விக்கெட் எடுத்து விட்டுருவான். அந்த மாதிரி டைம்ல எனக்கு வந்துட்டு ராஜஸ்தான் ஆர்சிபி ஃபைனல்ஸ் அப்படின்னா டஃப் இருக்கு. ஏன்னா ராஜஸ்தான்க்கு அந்த பவுலிங் சரக்கு இருக்கு. அதுதான் நான் சொல்ல வந்தேன். பட் என்னன்னா இப்ப ஃபர்ஸ்ட் ஆர்சிபி முடிச்சுட்டு போயிருவோம். ஓகேவா? அதனால வந்து ரெண்டுமே ஸ்ட்ராங்கா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த டோர்னமெண்ட்ல ஒரு ரெண்டு டீம் வந்து பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னா ஆர்சிபி கண்டிப்பா சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி நான் ஃபர்ஸ்டே சொல்லுவேன். ஏன்னா அவ்வளவு நல்லா விளையாடுறாங்க. இப்ப நேத்து நடந்த மாதிரி பேட்டிங் கொலாப்ஸ் எல்லாம் நடக்கும். ஆனா பாத்தீங்கன்னா ஆர்ஆர் கூட பேட்டிங் கொலாப்ஸ் நடந்தாலுமே 200 அடிச்சிடறாங்க. மேட்ச் தோத்துறாங்க இல்லைன்னு சொல்ல, பட் ஓரளவுக்கு பேட்டிங் மேக்கப் பண்ணிடுது. ஸோ பேட் டே அது எப்பவும் போல அந்த பேட் டே வந்து பேட்டிங் பவுலிங் ரெண்டுக்குமே வராம இருந்தா எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்புறம் இப்போ அந்த டாப் 4 கொஞ்சம் நீ சொன்ன அதே பாயிண்ட் தான். போன சீசன் 2 டீம் தான். இந்த சீசன் 3-4 டீமும் 3-4 இருக்க டீமும் டாப் டீமை பீட் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ பெரிய சேஞ்சஸ் ஆர்சிபிக்கு இல்ல. சால்ட்டோட இது என்னன்னு தெரியல. அப்படி சால்ட்டே வரலனாலும் ஜேக்கப் பத்தல் ஆனாலும் ஓகே தான். ஜேக்கப் பத்தலும் வந்து வேர்ல்டு கப்போட அந்த கான்ஃபிடன்ஸ்ல இருக்கான். ஜேக்கப் பத்தலும் ஓரளவுக்கு டீசெண்டா விளையாடுவான். ஸோ அவங்க ஓரளவுக்கு செட்டில்டு அப்படின்னு எனக்கு தோணுது. இன்ஜுரி வரலன்னா எனக்கு தெரிஞ்ச ஆர்சிபி எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமா, நீ என்ன நினைக்கிற? அதான் ஆமா, அவங்க ஒரு பேக்டா இருக்கிறாங்க. இப்போ ஒரு ஃபில் சால்ட் வந்துட்டு எப்படின்னா அவர் வந்துட்டு பேட்டிங் லைனை கேரி பண்ணிட்டு போய் இல்லாம போல இல்ல, அவர் நல்லா ஆடாதப்பயும் இவங்க ஜெயிச்சுட்டு தான் இருந்தாங்க. ஸோ அந்த இடத்த பெட்டரா ரீப்ளேஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் பாசிட்டிவ் தான். அதே மாதிரி ஹேசல்வுட் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னு இருந்தப்ப டஃபி ஸ்டெப் அப் பண்ணாரு. ஸோ அகைன் தட் இஸ் அகைன் பாசிட்டிவ். ஐ மீன் அப்புறம் ரஷிக் தர் இருக்காரு, அவரும் நல்லா தான் போடுறாரு. ஸோ அகைன் புவி இருக்காங்க. மேபி அந்த மிடில் ஆர்டர் வந்து தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு நல்ல கொஸ்டின் கொடுக்குறாங்க. ரொமாரியோ ஷெப்பர்டு, இவங்க டிம் டேவிட், குருணால் பாண்டியா, குருணால் பாண்டியா அந்த ஒரு அங்க ஏதாச்சும் ஒரு பேலன்ஸ் மிஸ் ஆச்சு, ஒரு ஃபார்ம் அவுட் அந்த மாதிரி ஆச்சுன்னா ஒரு கன்சர்ன் வரும். ஏன்னா ஒரு நல்ல ஒரு டீசன்ட் ஸ்டார்ட்டை வந்துட்டு ஒரு நல்ல பினிஷ் கொடுத்து முடிக்கிறாங்க. அதே மாதிரி நல்ல பவுலிங் லைனப்க்கு ஈக்குவலா நடுவுல போட்டு கண்டெயின் பண்ணி கொடுக்கறதும் இந்த மிடில் இருக்கிற பிளேயர்ஸ்
குருணால் பாண்டியா அவங்களா அந்த ஜாபை கரெக்டா நல்லா பண்றாங்க. ப்ரெஷர் அப்சர்வ் பண்றது எல்லாமே சூப்பரா பண்றாங்க. அங்க ஏதாச்சும் ஒரு ஓட்ட பஞ்சர் ஆகுது, இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட். ஏன்னா உனக்கு டாப் ஓப்பனர் ஃபாரினருக்கும் உனக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கு, பவுலர்ஸ்க்கும் உனக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கு. அந்த மிடில் ஆர்டருக்கு உனக்கு யாரு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கா? அது ஒரு கொஸ்டின் இருக்கு. சோ இன்ஜுரி இல்லாம ஆர்சிபி வித்தேஷ் அவுட் ஆஃப் ஃபார்ம். ஓப்பனிங் ப்ராப்ளம் இல்ல, அவுட் ஆஃப் ஃபார்ம் தான். பட் ஓப்பனிங் ப்ராப்ளம் இல்லைன்னு எனக்கு தோணுது. ஜிதேஷ், ஆமா ஜிதேஷ் வந்துட்டு ஒரு லக்ஸரி தான் அந்த டீம்ல. அவர் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்தாலும் சுத்திலாம் நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. ஸோ இட்ஸ் நோ மேட்டர் ஆஃப் டைம்ல வந்துட்டு அவன் பேட்ல இருந்து ரன் வந்துடும். ஸோ அது ஒரு இஷ்யூவே இல்லை அவங்களுக்கு. ஆனா அந்த நடுவாடுற மிடில் ஆர்டர் பிளேயர்ஸ்ல இன்ஜுரி வராம இருக்கணும். மிடில் ஆர்டர் பிளேயர்ஸ்ல இன்ஜுரி, ஏன்னா எப்பவுமே பாத்தீங்கன்னா உனக்கு செகண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் வந்துட்டு நிறைய இன்ஜுரி நடக்கும். ஏன்னா சம்மர் ஹீட் ஜாஸ்தி ஆகும். ஆமா, அது எதுவும் நடக்காம டிம் டேவிட் ரீப்ளேஸ்மெண்ட் ஜார்டன் காக்ஸ் இருக்காரு. ஓகே, ஐ மீன் யூ ஹேவ் நேம்ஸ், பட் ஹவு டு தே கேன் தே ஃபில் இன் தி ஷூஸ்? அது ஒரு क्वेश्चन. இப்போ என்னன்னா ஃபில்சால்ட் வந்தானா பெத்தல் வந்து டிம் டேவிட் பிளேஸ் ஆடலாம். பட் எப்படி போகுதுன்னு எனக்கு தெரியல. எஸ்ஆர்ஹெச் பிபிகேஎஸ் வந்து பேட்டிங் எல்லாம் இருக்கு ப்ரோ. பட் பவுலிங் வந்து கம்பேர் டு ஆர்ஆர் அண்ட் ஆர்சிபி, ஆர் அண்ட் ஆர்சிபி அது பெஸ்ட் போத் பேட்டிங் அண்ட் பவுலிங். அதுக்கப்புறம் வந்து பிபிகேஎஸ் எஸ்ஆர்ஹெச் வரும். சரி, அதனால அப்படி சொல்றோம். அது போக மேக்ஸிமம் ஆர்சிபி பத்தி பேச எதுவும் இல்ல. ஆல் பேசஸ் கவர்டு. அவங்க கையில தான் இருக்கு. அது சிஸ்டமேட்டிக்கா வின் பண்றாங்க. அந்த மேட்ச் என்ன பண்ணணுமோ கரெக்டா பண்ணாங்க. அந்த மேட்ச் அடுத்து பிபிகேஎஸ்க்கே போவோம். பிபிகேஎஸ்க்கு அப்படியே சொல்லு. பிபிகேஎஸ் வந்துட்டு ஸ்ட்ராங்லி டிபெண்ட் ஆன், ஐ மீன் அவங்க எங்க எக்ஸ்போஸ் ஆகலன்னா அவங்க மிடில் ஆர்டர் எப்படின்னு எக்ஸ்போஸ் ஆகல. ஒரு சேசிங்ல வரும்போது டாப் ஆர்டரே அடிச்சிடுறாங்க, டாப் 4 அடிச்சிடுறாங்க. கூப்பர் கார்னலி, ஸ்ரேயாஸ் ஐயர், பிரியன் சாரியா, அவங்க இவரு சிங்கு, பிரப்சிம்ரன் சிங்கு, 4 பேருமே அடிச்சிடுறாங்க. 4 பேரும். ஆமா, ஒரு மேட்ச் அவங்க 4 பேருமே அவுட் ஆயிரணும்டா. பவர் பிளேலயே 4 விக்கெட் போயிடணும். அப்பதான் தெரியும் பஞ்சாபுடைய ஒரிஜினல் இது என்ன அப்படின்னு. ஆமா, இருக்கு, பேட்டிங் எல்லாம் இருக்கு. நகல் பெத்தேரா இருக்கான், ஸ்டோனிஸ் இருக்கான், இருக்கு. ஒரு 2-3 மேட்ச் விளாண்டாதான் அது டோர்னமெண்ட் ஃபுல்லா நல்லா போயிட்டு ஒரு நாக் அவுட்ஸ்ல அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா மண்ட தலை பிரஷரே போய் அவங்களுக்கு அடுத்தது என்ன பண்றதுன்னே தெரியாது. ஆமா, ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி கொண்டு போகணும், அந்த சீசன்ல எப்படி முடிக்கணும், அது ஒரு மேட்ச் லிட்டரலா அவங்களுக்கு அந்த பேட்டே எதுக்கு அவனுக்கு ஆடுறாங்கன்னே தெரியல. ஸ்ரேயாஸ் ஐயரே வரும்போதே மேட்ச் முடிச்சு. சரி, ஒரு 150-160 சேஸ் நீ அப்படி முடிச்சா அப்புறம் 260 சேஸ் நீ அப்படிதான் முடிக்கிற. அதுதான் ஆச்சரியமா இருக்குது. ஏன்டா ஒரு 200 ரன்னுக்கு தான் மரியாதை இல்லாம போச்சு. 260க்கு மரியாதை சேஸ் பண்றாங்க. ஒரு மேட்ச் சேஸ் பண்ணா 2 மேட்ச் சேஸ் பண்ணலாம். இவங்க என்ன எல்லா மேட்சும் சேஸ் பண்றாங்க? 2 மேட்ச் தான். ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் தான்டா 160 பவுலிங் கொடுத்தானுங்க. 160 கொஞ்சம் நல்லா சேஸ் பண்ணானுங்க. அப்புறம் கொஞ்சம் இதாயிருச்சு. அப்புறம் எல்லா மேட்சும் 200, 190, 200 எல்லாம் சேஸ் பண்ணிட்டானுங்க. அப்புறம் ஒரு மேட்ச் 254 அடிச்சு டிஃபெண்ட் பண்ணானுங்க. அது அலர்ஜி கூட. அப்பவும் எல்என்ஜி 200 அடிச்சிருச்சு. அந்த மேட்சுக்கெல்லாம் எல்என்ஜி 200 அடிச்சிருச்சு. அதனாலதான் சொன்னேன், எல்என்ஜி எல்லா மேட்சும் 150, 160 அடிப்பாங்க. 200 அடிச்சாங்களா? பவுலிங் பாத்தீங்கன்னா சஹல் எனக்கு தெரிஞ்சு எப்படியும் நல்லா போட்டுருவான். ஒருவேளை எக்ஸ்பென்சிவா போனாலும் விக்கெட் எடுத்துறான். ஹர்ஷ்தீப் வந்து பேக் டு ஃபார்ம் வரணும். பர்லட் கொடுக்குறாங்க, லோகி ஃபெர்கசன் மாத்துறாங்க. ஆனா ஃபெர்கசன் ஃபார்முக்கு வந்து அவனும் நல்லா போடுவான். அது போக இந்த பவுலிங் வந்து இப்ப பிவிகேஸ்ன்னு எடுத்துக்க. பிபிகேஸ் என்ன ஞாபகம் வருது? பேட்டிங் ஹெவின்னு தான் நமக்கு தோணுது. இதே ஆர்ஆர் எடுத்துட்டீங்கன்னா கூட பவுலிங்கும் ஆர்சிபி எடுத்துட்டா பவுலிங் ஞாபகம் வருது. பட் பிபிகேஎஸ் ஒரே வந்து பேட்டிங் மாதிரி தெரியுது. பட் அதுக்கோசரம் பவுலிங் மோசம் சொல்ல. பட் அவங்க அந்த மாதிரி பிச்சே விளையாடலாம். பட் அவங்க இன்னும் கொஞ்சம் சன்ரைசர்ஸ் கம்பேர் பண்ணாவே சன்ரைசர்ஸே ஓரளவுக்கு நல்லா போடுற மாதிரி தெரியல அவனுக்கு பிபிகேஸோட பவுலிங். அதான் அவங்க பவுலிங் எல்லா மேட்சும் அடி வாங்குது. ஆனா பேட்டிங் வந்து ரொமாரியோ டிராப்ட் தி பால் அண்ட் ஜேக்கப் டஃபியா. ரொமாரியோக்கு பதிலா டஃபியை கொண்டு வந்தாங்கன்னா அப்புறம் பேட்டிங் விக்கெட் போயிடுச்சுன்னா அவ்வளவுதான், ஒரே அடியா விக்கெட் போயிடும். அப்புறம் வைசாக் விஜயகுமார் ஆர்சிபிக்கு அந்த மாதிரி எதுவுமே நடக்கக்கூடாது. இப்ப இருக்கிற அதே 11 or 12 வந்துட்டு அப்படியே இருந்ததுன்னா பிரச்சனை இல்ல. அந்த நடுவில் ஏதாச்சும் ஒரு பஞ்சர் ஆச்சு, டீம் சேஞ்ச் பண்ணணும்னா அப்ப வந்துட்டு டவுட் ஆகும். வைசாக் விஜயகுமார் அண்ட் ஜேக்கப் பர்லட் அடி வாங்குறாங்க எல்லா மேட்ச்லயும். மொத்த பஞ்சாப் யூனிட் நம்பர் அடி வாங்கிட்டு இருக்கு. பஞ்சாப் பவுலிங் யூனிட்மே அடி வாங்குது. திருப்பி அடி ஒரு அடி வாங்கினா 2 அடியா கொடுத்துறாங்க பேட்டிங்ல. அதுதான் மேட்ரு. பேட்டிங்ல போட்டு ஊனிடுறானுங்கடா. 6 ஓவர்ல போட்டு ஊனிடுறானுங்க.
பிரப்சிம்ரன்ல 2 பால் தான் நிக்கிறான், அடுத்த பால் நீ ஸ்லோவா தானே போடுவேன் அப்படின்ட்டு இறங்கி வரான், பிச்சுக்கு வந்து தூக்கி தூக்கி சொல்லுறான். எரிச்சல பவுலர்லாம் நினைச்சு பாரு எப்படிதான் போடுவான் அவன். ஸ்லோ பால் போட்டா இறங்கி வந்துடுறான், இல்லாட்டி பின்னாடி போய் வெளுன்னு வெளுத்துறானுங்க அவனுங்க. 2 பேருமே சுத்தமா பயமில்லாம ஆடுறாங்க. ரெண்டாவது அவங்க ஆடினது எல்லாமே பேட்டிங் ஃப்ரெண்ட்லி பிச்சஸ். ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் தான் அந்த 160 ஆடினப்ப டஃபா இருந்தது. கூப்பர் கார்னலியோட அந்த இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா ஆடினா, டெக்னிக்கா ஆடினா, நல்லா எடுத்தான். கரெக்டா கூப்பர் கார்னலி எடுத்தாங்க, கரெக்டா செட் பண்ணிட்டாங்க. ஸ்ரேயாஸ் கூப்பர் கார்னலி எல்லாம் பினிஷரு பிளேயிங் லெவல்லே ஆட மாட்டான்னு நினைச்சேன்டா. நம்பர் 3 வர்றான், நல்லா அடிக்கிறான், என்னடா இப்படி அடிக்கிற அப்படின்னு தோணுது. என்னமோ சொல்லியிருக்காங்க, விராட் சாக், படிக்கல் பட்டிட்டர், ஜிதேஷ் கிம்டேவிட். ஓகே வந்து ஒரு வெங்கடேஷ் ஐயர் எடுத்துட்டு வந்துட்டு ஜேக்கப் டஃபி எடுத்துட்டு வந்தா ரொமேரியாக்கு பதிலா குருணால் வந்துருவான், ஒரு பவுலிங் எக்ஸ்ட்ரா வந்துரும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு. ஆனா பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேபி ஒரு பிளேயர்ஸ் அந்த 16 பாயிண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் மேபி இந்த மிக்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கணும் அதெல்லாம். சோ லெட்ஸ் see how it goes. மத்தபடி பவுலிங் ஸ்ட்ராங் மாதிரி தெரியும். ஆனா அந்த ரொமேரியோட இம்பாக்டே பாத்தீங்கன்னா அந்த ஒரு எப்போ ரொமேரியோ வந்து உண்மையை சொல்லணும்னா அவன் வந்து ஒரு ஹோல் சீசன் பிளேயரே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். சீசனுக்கு 2 மேட்ச் விளையாடுவான், அந்த 2 மேட்ச் வந்து கிறிசிஸ்ல விளையாண்டுருவான். அதனாலதான் அந்த கிறிசிஸ் வந்து வரும், அதுக்காக ஒரு சீசன் வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்ல. அந்த முக்கியமான இப்ப ஸ்ரேயாஸ் ஐயர் சிங்கிள் ஹேண்டடா குவாலிஃபயர் 2 போன வருஷம் ஜெயிச்சு கொடுத்தான். ஃபைனல்ல ஸ்ரேயாஸ் ஐயர் விக்கெட் போட முடியுதா உங்களுக்கு ஒரு இதே தெரியல. ஐயர் இருந்திருந்தானா கண்டிப்பா ஜெயிச்சு கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். ஐ மீன் அட்லீஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா கொண்டு போயிருப்பான். ஸோ அப்படி வந்து அதுவும் இல்லாம மச் இம்ப்ரூவ் ரொமேரியோ ஷெஃபர்ட் 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன், அந்த பழைய ரொமேரியோ கிடையாது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு. ஆனா ரொமேரியோ ஷெஃபர்ட், அதனால விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பிபிகேஎஸ் சேசிங் இஸ் ஓகே ப்ரோ, பட் 190 அடிச்சா டிஃபெண்ட் பண்ணுவாங்களா அது தெரியல. அதாங்க சொல்லிட்டு இருக்கோம், 190 டிஃபெண்ட் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஆமா 190 தான் அடிப்பாங்களா? மேபி பேட்டிங் ரொம்ப டஃப்பான பவுலிங் பிட்ச்ல 190 அடிச்சிட்டாங்கன்னா பிபிகேஎஸ் பவுலிங் தான் ப்ராப்ளம். பேட்டிங்குமே வந்து வேற யார் இருக்கா? போன மேட்ச் பாத்தியாடு இது போடுறாங்க, கேட்ச் விட்டுக்கிட்டே இருக்கேன், இவனை மாத்திட்டாங்களே, ரிக்கி பாண்டிங் ஆளை மாத்திட்டேன் அப்படின்ட்டு. ஆமா அசுதோஷ் சர்மாவை மாத்திட்டாங்க. அசுதோஷ் இல்ல, இவன் வேற என்னது பேரே மாத்திட்டான்டா, சஷாங்க் சிங் பதிலா அந்த இவன் மும்பைக்கார ஒருத்தனை கொண்டு வந்தாங்க. அவன் பேர் வாயில் நுழைய மாட்டேன். பிளேயரை மாத்தணும்னா நாங்க டீமையே மாத்தணும், அதுக்காக மாத்திருக்க மாட்டா, சும்மா காம்பினேஷனுக்காக மாத்திருப்பாங்க. போன மேட்ச் ஒரு பிளஸ் என்னன்னா ஸ்டோயினிஸ் அடிச்சான்டா, அது ஒரு பிளஸ் பிபிகேஎஸ்க்கு. மிடில் ஆர்டர் வந்து ஒரு டெஸ்ட் பண்ற மாதிரி ஸ்டோயினிஸ் அடிச்சான். வேற ஸ்டோயினிஸ் அடிச்சான் தானே? ஆமா அடிச்சான், 220 அடிச்சான். ராஜஸ்தான் சேஸ் பண்ணிட்டாங்க. சரி ஓகே, இப்போ இந்த பிபிகேஎஸ் வந்து ஆனா பவுலிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். அர்ஷதீப் சிங் கடைசி ஒரு வருஷமாவே வைடு ரொம்ப போட்டுட்டு இருக்கான், கொஞ்சம் அதெல்லாம் குறைச்சு. ஆனா வேர்ல்டு கப்னு வந்தா நல்லா போட்டான், அதை குத்த சொல்றதுக்கு இல்ல. அர்ஷதீப் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சோ அந்த ஒரு ஓவர் கரெக்டா போடணும்னா அதை போடுவான் அர்ஷதீப். நல்லா போட்டுருவான். கோனலியை வந்து ஒழுங்கா யூஸ் பண்ணாங்கன்னா டீசென்ட் இல்ல, வரலாம் ஓரளவுக்கு. But they win through their batting only. பஞ்சாப் இப்ப எத்தனை 4 டீம் பார்த்தாச்சு, அடுத்தது ஆர்ஆர் போயிடுவோம். குழந்தை ஹோம்லேண்டர்ல அந்த குழந்தைய வச்சு கண்ணை எச்சரிக்கிற மாதிரி அந்த ஒரு சின்ன பையனை வச்சு எல்லா டீமையும் எடுக்கிறாங்க. எல்லா டீமும் குட்டி குழந்தைய வச்சு குஜிலி மஸ்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, அவன் ஹைட்டுக்கு எங்க அடிக்கிற மாதிரி எல்லா டீமும் முங்குன்னு அடிச்சு போடுறான். ஓப்பனிங் பண்ணும்போது தூக்கி சொருகிட்டு தான் ஒரு 4 பால் 6 அடிச்சிட்டு தான் அப்புறம் வந்துட்டு ஓகே மேட்ச் முடிச்சிருச்சா அப்படி பாப்போம் போல இருக்குது. எஸ்ஆர்ஹெச் மேட்ச் பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் எஸ்ஆர்ஹெச் மேட்ச்ல டக் அவுட் ஆயிட்டான், ப்ரொஃபைல் ஹிங்கவே என்னவோ அவுட் பண்ணிடுவான். அடுத்த எஸ்ஆர்ஹெச் மேட்ச்ல போட்டு அவன் ஓவரை போட்டு வெளுத்து வாங்கிட்டான்டா. அவன் ஏதோ ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருப்பான் போல இருக்குது. யாரு? பிரஃபுல் இங்கே சூரியவன்ஷி விக்கெட் எடுத்து ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுத்துப்பான் போல இருக்குது. அதனால அவன் ஓவர கார்னர் பண்ணி அடிக்கணும்னு தான் வந்து அடிச்சிருக்கான். அவன் தோத்துட்டாங்க, அது ஒரு விஷயம். எஸ்ஆர்ஹெச் ஜெயிச்சிச்சு அந்த மேட்ச் 2-2. இப்போ பாரு, ஆர்ஆர் வந்து பிபிகேசியும் தோக்கடிச்சிருக்காங்க, ஆர்சிபியும் தோக்கடிச்சிருக்காங்க. ஆனா எஸ்ஆர்ஹெச் கூட 2 மேட்ச் தோத்துட்டாங்க. அதான் அந்த டாப் 4 வந்துட்டு அவ்வளவு சீக்கிரமா ஒரு டீமை ரூல் அவுட் பண்ண முடியாத மாதிரி தான் இருக்கு இப்ப இருக்கிற இந்த டாப் 4. ஆர்ஆரோட மிடில் ஆர்டர் வீக்னு இல்ல, நல்லா டீசென்ட். ஐ மீன் ஜடேஜா ஒரு 4-5 இறக்கி விட்டாங்கன்னா மிடில் ஆர்டருக்கு பர்ஃபெக்டான இதுதான். இப்ப என்ன டோனவன் ஃபெரேரியா வந்துட்டான், டோனவன் ஃபெரேரியாக்கு லாங் ரன் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா அவனும் விளையாடுவான். பிளஸ்
சுபம் தூபேவும் நல்லா விளையாடுறான். ஓகே. மேபி ஃபினிஷர்ஸ் ப்ரூவன் ஃபினிஷர்ஸ் இல்லாத மாதிரி தெரியும். ஓரளவுக்கு டீசென்ட்டான மிடில் ஆர்டர். யாரு டாப் 4 ஓகே. 5 யார் வரா? 5 யார் வரா? ஹெட்டி வந்துட்டு இருந்தான். இப்ப ஹெட்டியை தூக்கிட்டாங்க. டானவன் ஃபெரேரா தான் ஆடிருக்கான். இல்லைன்னா ஹெட்மேயர் ஆடுவான். ஜடேஜா இருக்கான் பின்னாடி. போன மேட்ச் ஷானங்கா கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச மறுபடியும் ஹெட்மேயர் கொண்டு வந்துட்டு ஷானங்காவை பதிலாக ஹெட்மேயரே கொண்டு வந்துடலாம் நினைக்கிறேன். அப்படி கொண்டு வரும்போது ஹெட்மேயர், டானவன் ஃபெரேரா, ரவீந்திர ஜடேஜா, சுபம் தூபே ஓரளவுக்கு 4 பேர் சேர்ந்து ஓரளவுக்கு இது பண்ணுவாங்க. ஓரளவுக்கு நல்லாவே பண்ணுவாங்க. ஏன் ஏன்னா 2 ஹிட்டர்ஸ் தான். சுபம் துபே ஹிட்டர் தான். he has shown what he can do. ஜடேஜா ரொட்டேட் பண்ணிடுவான். ஃபெரேராவும் வந்து நின்னு ஆடிட்டு கடைசியில் அடிப்பான். ஸ்டார்டிங்லயே வேணாலும் அடிப்பான். ஹெட்மேயரும் ஓரளவுக்கு டீசென்ட் ஃபார்ம்ல தான் இருக்கான். ஓகே, மோசமான மிடில் ஆர்டர்ல ஓரளவுக்கு மேபி ஆர்சிபி கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இதா தெரியலாம். ஆனா இது ஓரளவுக்கு நல்ல மிடில் ஆர்டர் தான். பவுலிங் சொல்லவே தேவையில்லை. ஆர்ச்சர் நல்லா போட்டிருக்கான். பர்கர் நல்லா போட்டானா இதுவும் ஒரு வேற லெவல் பவுலிங். ஆமா, நல்லா ஏத்துறாங்க. நல்லா ரீப்ளேஸ் பண்றவனும் நல்லா தான் போடுறான். தேஷ்பாண்டேக்கெல்லாம் பதிலா வேற யாரோ கொண்டு வந்தாங்க. அவனும் ஓரளவுக்கு நல்லா போட்டான். விஜய் சர்மாவும் நல்லா போட்டான். இப்ப என்னன்னா சந்தீப் சர்மாவே பிளேயிங் லெவல்ல இல்ல. அது எனக்கு ஒண்ணும் புரியல. அதான் இன்ஜுரியா தெரியல. மேபி அவர் எஃபெக்டிவா இல்ல. ஏன்னா 120 125 அந்த மூவ்மெண்ட் ஈஸியா அடிச்சு போடுறாங்க. பழைய மாதிரி பிச்சர்ஸ் இல்ல. பட் ராஜஸ்தான் will also make to top 4. இதுவும் நல்ல டீம் தான். இப்ப இதுவரைக்கும் ஆடினதுல ஆர்சிபி, ராஜஸ்தான், பஞ்சாப் மூணுமே வந்து டாப் 4 எப்படி இது பண்ணிடுவாங்க. அடுத்தது எஸ்ஆர்ஹெச் பத்தி ஏதாவது சொல்லணும்னா சொல்லு. அதான் என்னோட சிங்கங்கள் உனக்கட்டும் அர்ஷல் பட்டேல் இருக்கிற வரைக்கும் எஸ்ஆர்ஹெச் வந்துட்டு நம்ம எதிர்பார்த்த மாதிரி விளையாடிட்டு இருந்தாங்க. கரெக்டா உஷாராயி அவங்களை கழட்டி விட்டாங்க. இப்ப நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பேட்டிங் 260 அடிச்சாலும் ஈஸியா 260 கொடுக்குற மாதிரி தான் போட்டுட்டு இருந்தாங்க. இந்த பிரஃபுல் இங்கே அந்த இன்னொருத்தர் வந்து நிறுத்திட்டாங்க. சிவகுமார் கொண்டு வந்தாங்க. அப்புறம் ஆனா ஈசன் மலிங்கா தான்டா இந்த பவுலிங் யூனிட் வந்து இவ்வளவு அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னா ஈசன் மலிங்கா ஒரு முக்கியமான காரணம். மலிங்கா எல்லா மேட்சுமே நல்லா மலிங்கா. நிதிஷ் ரெட்டி 140 பிளஸ் போடுறான். நிதிஷ்குமார் ரெட்டி அடுத்தது அதான் சொல்ல வந்தேன். நிதிஷ் ரெட்டி பேட்டிங் ஒழுங்கா பண்ணனாலும் பவுலிங் நல்லா இது பண்ணி 140 பிளஸ். ஆமா. சோ அவங்க பவுலிங் வந்துட்டு பேட் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் டீம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்லயும் இதுலயும் ஸ்ட்ராங் ஆயிரும். பேட்டிங் கிடைச்ச மாதிரி ஆச்சு. பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஸ்பின்னர் ஹூஸ் தேர் ஸ்பின்னர்? அந்த ஷிவிங் குமாரா? அவன் ஓரளவுக்கு டீசெண்டா ஒரு மேட்ச் போட்டான். அவனை வச்சு ஓட்டிடுவாங்க நினைக்கிறேன். ஆர்ஆர் பவர் பிளேல 45 வந்தா மிடில் ஆர்டர் ஸ்கோர் பண்ணி வாய்ப்பு கம்மி தான். எஃபெக்டிவா ஸ்கோர் பண்றது வாய்ப்பு கம்மி தான். ஆனா ஓட்டிடுவாங்க. they will score. Hitmaker experienced player. 40 for 3 னு எந்த டீமுக்கு வந்தாலும் ப்ராப்ளம் தான் ப்ரோ. இதே 40 for 3 ஆர்சிபிக்கு வந்தா ப்ராப்ளம் தான். வந்தாலும் ப்ராப்ளம் தான். நோ டீம்ஸ் ப்ராப்ளம் தான். 16 for 5 பார்த்துட்டான். 16 for 5 பார்த்துட்டான். சோ யாரு? ராஜஸ்தான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. I mean they have their potential players who can do their job. எக்ஸ்பீரியன்ஸ்டும் இருக்கிறாங்க. ஐ மீன் ஹிட்டர்ஸும் இருக்கிறாங்க மிடில் ஆர்டர்ல. ஜஸ்ட் என்னன்னா அவங்க டாப் 4 வந்துட்டு மோஸ்ட்லி எல்லா மேட்சும் ஆடி ஜெயிச்சு கொடுத்துறதுனால அவங்கள அப்படி தெரியல. பஞ்சாப் மாதிரி நம்ம ஆர்ஆரோட பேட்டிங் மிடில் ஆர்டரையும் நம்ம அப்படி யோசிச்சிடக்கூடாது. ஏன்னா ஆர்ஆரோட பேட்டிங் வந்துட்டு நல்லா ஃபங்க்ஷனல் பேட்டிங் யூனிட் மிடில் ஆர்டர் கம்பேர் டு ஈவன் பஞ்சாப் கிங்ஸோட மிடில் ஆர்டர் கம்பேர் பண்ணா பி வித் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் 4 மேட்ச் தமாசா இருந்துச்சு. என்னடா பவுலிங் லைன் பண்ணிட்டு அப்புறம் 2 பவுலர் கொண்டு வந்தாங்க. இப்ப பார்த்தா சரி ஓரளவுக்கு செட்டில் ஆயிட்டாங்க. பேட் கமிங்ஸ் வந்துட்டான். அப்ப வந்து ஃபர்ஸ்ட் 4 மேட்ச்ல பாத்தீங்கன்னா கிளேசன் மட்டும் தான் ஃபார்ம்ல இருந்தான். அவனும் வந்து பால் சாப்பிட்டுட்டு இருந்தான். ஏன்னா இன்டர்நேஷனல் இருந்து ரொம்ப நாள் விளையாடாம இருந்ததுனால. இப்ப எல்லாரும் வந்துட்டாங்க. அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், ஹென்ரிஸ் கிளேசன், நிதிஷ். மும்பை பார்த்தோன்னே ஹெட் ஃபார்முக்கு வந்துட்டான். 50 அடிச்சிட்டான். அவனும் ஹெட் ஃபார்முக்கு வந்துட்டான். இப்ப நிதிஷ்குமார் ரெட்டி மட்டும் தான் பேட்டிங் ஃபார்முக்கு வரல. அவனும் வந்துட்டானா. பவுலிங் நல்லா போறான். பேட்டிங் ஃபார்முக்கு வரல. அவனும் வந்துட்டானா. டாப் 4 இவங்களே ஷூரா டாப் 4 போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு.
என்ன இந்த லாஸ்ட் லீக் எஸ்ஆர்ஹெச்சும் சிஎஸ்கேவும் ஆடுறது ஒரு டிசைடர் மாதிரி வரணும். நம்மால் நல்லா பண்ணி அவன் ஏதாச்சும் சொதப்பி அந்த மேட்ச் ஜெயிக்கிற டீம் உள்ள போற மாதிரி இருந்ததுன்னா டோர்னமெண்ட் ஜாலியா இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் நம்மடா சிஎஸ்கே நம்பிட்டு இருக்க இல்ல இப்பயே முடிவாயிருச்சுன்னா நிறைய மேட்ச் டெட் ரப்பர் போயிரும் ஐபிஎல். ஆனா இப்பயே வந்துட்டு பெருசா நமக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது இல்ல. இன்னும் நிறைய டெட் ரப்பர் ஆயிருச்சுன்னா இந்த மேட்ச் எதுக்கு பார்க்கணும் அந்த மாதிரி ஆயிரும். அதான் இந்த மேட்ச் இப்ப இன்னைக்கு மேட்சுமே ஆர்ஆர் தோக்கணும்னு நினைக்கிறதுக்கு அப்புறம் இன்னும் டோர்னமெண்ட் ஓப்பனா இருக்கணும், வர மேட்ச்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணுங்கிறதுக்காக தான். ஏன்னா சீசனே வந்துட்டு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் உனக்கு ஓகே நீ வந்துட்டு குவாலிஃபைஸ் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு போயிருவ நீ. ஏன்னா டெல்லி நல்லா ஆடிட்டு இருந்த மாதிரி இருந்தது, அப்புறம் சொதப்ப ஆரம்பிச்சாருங்க. இப்போ ஓவர்ஸ் தப்பலா போயிடுச்சு.